உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாம் ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒருவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாளிலே நாம் என்ன பார்த்தோம்னா, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு அப்படின்ற ஒரு பாடத்தை ஒரு தலைப்புல பார்த்தோம். பிறகு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி ஊழியம் செய்யறவங்க தன்னுடைய சரீரங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம். அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக என்ற வார்த்தையை நாம் பார்த்தோம். அடுத்து ஒரு ஊழியக்காரன் ஒரு யாற்ற ஒப்புவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷங்கிட்ட ஒப்புவிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்னும் என்ன பார்த்தோம்னா, ஒரு உக்ரானக்காரன் உண்மையுள்ளவனா இருக்கணும். உண்மைன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சொந்த புத்தியின் மேல சாயக்கூடாதுன்னு பார்த்தோம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு அப்படின்றதையும் நாம் பார்த்தோம். அடுத்து மனுஷனால் வரக்கூடிய மகிமையை விரும்பக்கூடாது. அப்போ மனுஷனால் வரக்கூடிய மகிமையை விரும்பினாங்கன்னா அவங்க தேவனை விசுவாசிக்க முடியாம போயிடுவாங்க. புகழ்ச்சிக்காக, அதாவது தேவனால் புகழப்படுவதை விரும்பணும், மனுஷனால் புகழப்படுவதை விரும்பக்கூடாது. மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக அநேக வேலைகளை மனுஷங்க செய்யலாம், ஆனாலும் நாம் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் நம்ம எங்க நின்றோம்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25-26. ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒருவன் இந்த பூமிக்குரிய காரியங்களை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்களை மேலானவனாக அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசியங்கள். விசுவாசத்திலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். சரி, அப்ப மோசேயானவர் தெரிந்தெடுத்துக் கொள்ளுதல் எப்படிப்பட்டதுன்னா, அநித்தியமான, அதாவது அழிந்து போகிற இந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பப்படுவதை அவர் தெரிந்து கொண்டார் என்று வார்த்தையை நாம் பார்த்தோம். இந்த உலகத்தினுடைய சந்தோஷங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போயிடும். எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தாலும் எல்லாம் வீணாய் போயிடும். அதனால அவரே தெரிந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய ஜனங்களோடு துன்பப்படுவதை அவர் தெரிந்து கொண்டார் என்று ஒரு வார்த்தை இருக்கு. கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தை அதிக பாக்கியமா என்னார். யாரு நிந்தைய பாக்கியமா எண்ணுவாங்க? அப்போ ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, தீங்கு அனுபவிக்கிறவனாக இருக்கணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தீமோத்தேயு 2:3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம தீங்கு அனுபவிக்கிறவங்களாக இருக்கணும். என்னத்துக்கு தீங்கு அனுபவிக்கணும் பாருங்க. நம்ம தீங்கு அனுபவிக்கிறனா என்ன கணக்குது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19, 20, 21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19, 20, 21. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். சரி, தீங்கு அனுபவிக்கணும்னா நாம குற்றம் செய்து அடிக்கப்படுவதை காட்டிலும் அவர் சொல்றார், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி இருக்கு? நாம பாவம் செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோம், இப்ப நம்ம மற்றவங்க நம்மளை தாக்குறாங்க, இதனால நம்ம பொறுமையை செய்த என்ன நமக்கு பலன் இருக்கு? நன்மை செய்து மற்றவங்க நம்மளை தாக்கணும். நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும், துணி எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கு ரூபாய் கொடுக்கணும், அரிசி வாங்கி கொடுக்கணும், அடுத்து அவங்களுக்கு இல்லாத நேரங்களில் உதவி செய்யணும், அவங்கள பாவத்திலிருந்து மீட்கணும். இப்போ எதிர்த்து நிக்கிறாங்க இல்லையா, இப்போ நம்ம பொறுமையோடு சகித்தா அதுதான் நம்மளுக்கு கீர்த்தியாமா, புகழ் என்று சொல்றாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? இப்படி யாராவது செஞ்சா நமக்கு விருப்பமா இருக்குமா?
நீங்க பணம் கொடுக்குறீங்க, உங்களை எதிர்த்து நிக்கிறாங்க. நீங்க பாவத்துல இருந்து மீட்கிறீங்க, எதிர்த்து நிக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு அநேக உதவிகளை செய்யறீங்க, உங்களை எதிர்த்து நிக்கிறாங்க. இயேசு இதைத்தான் செஞ்சாரு. இதுதான் செய்துதான் அவர் என்ன செய்தாருங்க, பாடுபட்டாரு. அதனால குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கூர்த்தி உண்டு? நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுதான் தேவனுக்கு முன்னாடி கிருபை கிடைக்குது. தலைகள் இருக்கு இல்லையா, உலகம் சொல்றது அவங்க நன்மை செய்யறவங்களை தூசிக்காதுன்னு சொல்லுது. அப்படி தூசிக்கப்பட்டாதான் நமக்கு அதிகமான பலன் இருக்கும் என்று தேவன் நமக்கு சொல்றார். இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம கர்த்தருக்காக நாம தேவன் மேலே பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் எப்படி பாடுபடணுமா? 19ஆம் வசனத்துல, அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுதான் தீங்கு அனுபவிக்கிறதுங்க. அப்போ நம்ம தேவன் மேல ஒரு பற்றுதலா இருக்கிறோம், அநியாயமா பாடுபடுறோம், நியாயமா இல்லது, அநியாயமா பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையா சகித்தா அதுதான் பிரீதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ 21ஆம் வசனத்துல சொல்றாரு நம்முடைய அழைப்பு எதுக்காகமோ. 1 Peter 2:21 மீண்டும் வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். சரி, இப்போ 1 Peter 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் அப்படின்னு பார்த்திருக்கு இல்லையா? அப்ப இதுதான் நம்முடைய அழைப்பு. நம்முடைய அழைப்பு என்பது இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்தார். அப்ப நம்ம எதில் நடக்கணும்? நன்மை செய்யணும், நம்மளை தூசிக்கணும். இந்த அடிச்சுவடு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஒரு ஊழியக்காரன் தீங்கு அனுபவிக்கணும். நீங்க நிறைய ராவா பகலா ஊழியம் செய்திருப்பீங்களே, உங்களை பகைப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை அற்பமா எண்ணுவாங்க. இயேசுவை துடைத்து போடுகிற அழுக்க போல எண்ணாங்க. இயேசுவை எண்ணாமற் போனாங்க இல்லையா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் படிங்களா. இயேசுவை எண்ணமற்று போனார் என்று ஒரு வார்த்தை இருக்கு. ஏசாயா 53 நீங்க படிச்சீங்கன்னா 53:3-4 படிங்களா. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சரி, அப்போ சொல்றாரு பாருங்களேன், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைச்சுக்கிட்டோம். நமக்காக தான் அவர் பாடுபட்டாரு, நமக்காக தான் வேலை செஞ்சாரு, நாமும் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டோம். இதுதான் பாடு, இப்படிதான் பாடுபடணும். அடுத்து சொல்றாரு, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை நம்ம கணக்குல எடுத்துக்கொள்ளாம போனோமா. இப்படி யாருக்காவது நீங்க செய்யாம போனீங்கன்னா உலகத்துல என்ன யோசிக்கிறாங்க? நான் அவனுக்கு பணம் கொடுக்குறேன், அவன் முகத்தை மதிக்க மாட்டேங்கிறான், நான் அவனுக்கு உதவி செய்யறேன், அவன் என்னை பார்க்க மாட்டேங்கிறான். இயேசு அதான் செஞ்சார். நாம ஊழியம் செய்யற நாம அதான் செய்யணும். நாம இவ்வளவு நன்மை செஞ்சு கூட நம்முடைய முகத்தை திரும்பி பார்க்கலைன்னா அதுதான் சரி, அதுதான் ஊழியம். எல்லாரும் இருக்க மாட்டாங்க, சிலர் அப்படி இருப்பாங்க. அப்பதான் நமக்கு கிருபை கிடைக்குமா. அப்ப பாருங்க, அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் தேவனை போட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு, என்ன தப்பு பண்ணாரோ நாம அப்படி எண்ணிக்கிட்டோமாமா. பாருங்க, ஒரு ஊழியக்காரன்னா இந்த சுபாவம் இருக்கணும். எதையோ 1-2 செஞ்சுட்டு அவங்களோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கதும், அவங்க நம்மளை கனப்படுத்து வாங்குறதும், அவங்க நம்மளை புகழ் வாங்குறதும் அது இல்ல ஊழியம். நம்மளை அவங்க துர்ச்சமா மதிக்கணும், அற்பமா எண்ணணும், ஒரு துடைத்து போடுற அழுக்கு மாதிரி எண்ணணும், நம்ம ஆகாதன்னு தள்ளணும். அப்பதான் நமக்கு கிருபை கிடைக்கும் சொல்றாரு. ஒரு ஊழியக்காரனுடைய சுபாவமே அதுதான். அதனால அவன் கோவப்படக்கூடாது, அதனால அவன் எரிச்சலாகக்கூடாது, அவன் மேல பொறாமையாகக்கூடாது, அவனை இன்னும் திருப்பணும், இன்னும் பாவத்துல அவனுக்காக ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவன் தான் மெய்யான ஊழியக்காரன். பாருங்க, ஒரு ஊழியம் செய்யணும்னு சுபாவம் இருக்கிறவங்க இப்படி இருக்கணும். நேத்து பார்த்தோம் ஒரு மகிமையை விரும்பக்கூடாதுன்னு பார்த்தோம் கடந்த நாள்ல. இன்றைக்கு ஒரு மோசே மாதிரி இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். அடுத்த கருத்து வேற கருத்து. மல்கியா 2:6 அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பணும். ஊழியக்காரனுடைய நோக்கமே பாவத்திலிருந்து அவங்களை திருப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும்.
சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அப்போ ஒரு ஆசாரியன், பழைய ஏற்பாட்டுல ஆசாரியன், இன்றைக்கு நாம ஆசாரியரா இருக்கிறோம். நம்ம ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். நம்ம ஆசாரியரா இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? ஆசாரியரும் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, பேது நிருபத்துல, அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் அழைக்கப்பட்டோம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வாசிப்போமே. நம்ம ஆசாரியரா அப்படின்ற முதல்ல தெரிஞ்சுக்கலாம், அப்பதான் நமக்கு சரியா இருக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். சரி, அப்படியானால் இந்த பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நம்ம இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஆசாரியன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆசாரி என்ன செய்யணும்? மல்கியா 2:6 படிச்சோம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகள் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். நம்முடைய வேலை அதுதாங்க. நம்முடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா 9ஆம் வசனம், 1 பேதுரு 2:9 வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, நம்ம ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்ம இன்னைக்கு ஆசாரியா இருக்கிறோம், ஆனா நம்ம யாருக்கு எல்லாத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை. அநேகர பாவத்திலும் திருப்புறதுக்கு நீங்க உதவிகரமா நம்ம இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆசாரியரா இருக்கிறோம். அநேகரை பாவத்திலிருந்து திருப்புவதற்கு உதவிகரமா இருக்கிற வேலையை நம்ம செய்யணும். சத்திய வேதம் நம்முடைய வாயில காணப்படணும். பொதுவா ஆசாரியர் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அக்கிரமத்திலிருந்து திருப்புவாங்க அப்படின்னு இருக்குது. இப்போ மத்தேயு 5:9 வாசிங்க. மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் என்னப்படுவாங்க. இந்த காரியங்களை நல்லா விளங்கிக்கணும். சமாதானம்னா உலகத்தினுடைய சமாதானம் இல்லை, தேவனோடு ஒப்புரவாக கூடிய சமாதானத்தை நாம தேடணும். அப்ப தேடணும்னா அவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அவங்க பாவத்தை விட்டு விலகுவாங்க. பாவத்தை விட்டு விலகும் போது என்னாகும்? பாவத்தை விட்டு விலகும் போது நாம தேவனுடைய சமாதானத்தை அவங்க பெறுவாங்க. அதுதான் சமாதானம். சமாதானம்னா பொருள் கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு சாப்பாடு கொடுக்கறது, இது பசிய போக்கும், உண்மைதான். சமாதானம் அது இல்லை. பாருங்க, அப்போ நம்மகிட்ட சண்டை போடாம அவன் இருப்பான், அவ்வளவுதான். அது சமாதானம் கிடையாது. அது நம்ம தற்காலத்துல ஏதோ ஒண்ணு அவனுக்கு பசிக்காக கொடுக்கிற உணவு. சமாதானம் அப்படின்றது ஆவிக்குரிய வகையில பாவத்திலிருந்து அவங்களை திருப்புவதற்கான வேலை செஞ்சாதான், ஒப்புரவாகிற வேலை செஞ்சாதான் சமாதானம். அவங்களதான் கர்த்தர் சொல்றாரு, சமாதானம் பண்றவங்க பாக்கியவான்கள். ஒப்புரவாகினீங்கன்னா சண்டை வரும், பார்த்துங்க. நம்ம நல்லா சண்டை போடுவாங்க. நீங்க அந்த பாவத்தை விட்டுருங்க, அவனோட சமாதானமா போங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? நம்மளோட சண்டை போடுவாங்க. அவங்கதான் பாக்கியவான்கள் சொல்றாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்ன போடுவாங்க. ஆனா இதுக்கு எத்தனை பேர் முன் வர்றாங்க? ஆசாரியரா இருக்கிற நாம இதான் முன் வரணும். சமாதானத்தை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஏதோ பொருள் கொடுத்தா அது சமாதானம் நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க உங்க வீட்டுல, உங்களுடைய குடும்பத்துல உங்க மனைவிக்கோ அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவங்களுக்கோ ஒரு பொருள் எடுத்து பாருங்க, சண்டையை நிற்பாட்டிடுவாங்க, கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. அதுக்கு பேர் சமாதானம் கிடையாது. பொருள் மேல இருக்கிற விருப்பம், அதுக்காக வாய மூடிட்டு இருக்காங்க. லஞ்சம் கொடுத்தாலும் வாய மூடி தான் இருப்பாங்க. அது மெய்யான சமாதானம் கிடையாது. நீங்க ஒருத்தர் விட்டு கொடுத்தாலும் சமாதானமா இருப்பாங்க, அது சமாதானம் கிடையாது. அது இந்த உலகத்தினுடைய சமாதானம். ஆனா தேவன் சொல்ற சமாதானம் ஒப்புரவாகிற சமாதானம், பாவத்தை தொலைத்து நீதிக்கு திரும்புற சமாதானம். அதுதான் மெய்யான சமாதானம். அப்படிப்பட்டவங்க நம்மளை பகைப்பாங்க. பாருங்க, ஒருவன் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க, என்ன சொல்லுன்னு பாருங்க. அப்படி நம்ம திருப்பணும் சில மக்களை. யாக்கோபு 5
யாக்கோபு 5 20வது வசனம். தப்பிப்போன 19 20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இது நீங்க சாதாரண காரியமாங்க. ஒரு பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை திருப்பினா, விபச்சாரம் பண்றான், திருடுறான், காமவிகாரம் கொள்றான், பொய் சொல்றான், ஏமாத்துறான், வஞ்சிக்கிறான், சண்டை போடுறான், கோபமா இருக்கான், பொறாமையா இருக்கான், இவனை நீங்க திருப்பினீங்கன்னா ஒரு சாதாரணமா இருக்குமா? அப்படி யாவருமே பிரயாசப்படணுங்க. அதுதான் ஊழியக்காரனுடைய சுபாவம். இந்த மாதிரி இருக்கிற மனுஷங்களை திருப்பினால் திரளான பாவங்களை நீங்க மூடுறீங்களாம். பாருங்க, அப்படி எத்தனை பேருக்கு இருக்கு? ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். நன்மை செய்து பாடுபடணும். ஒரு ஊழியம் செய்யற மக்கள், இப்படி சமாதானம் பண்ற மக்கள், இது ஆண்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவனை மட்டும் சொல்லுங்க, மத்தேயு 5:9 படிச்சோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. இப்ப சமாதானம் என்ன? தேவனோடு ஒப்புரவாகும்படியான, பாவத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியான அந்த சமாதானம் தேடணும். ஏதோ பணம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது, ஆசையா பேசுறது, தமாசா பேசுறது, இது இல்ல சமாதானம். ஏதோ மனுஷன் தோதா ஒத்து போறது, அது இல்ல. அவரை சொல்லல அவரு. சமாதானம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும்னா ஒப்புரவாகக்கூடிய நிலைகளை நாம அவங்களை கொண்டு போகணும். அவங்க நம்மளை பகைப்பாங்க, சண்டை போடுவாங்க, பேசுவாங்க, அவங்களை கடிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஒரு ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த குணங்கள்லாம் இருக்கணும் அவங்களுக்கு. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் சகோதரரே, ஒருவன் குற்றத்தில் அகப்பட்டால், ஒரு வார்த்தை இருக்கு. யாதொருவன், ஒரு வார்த்தை இருக்கா? யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். அப்படின்னா வளர்ந்தவங்க ஒரு சாந்தம் உள்ள ஆவியோட அப்படிப்பட்ட சேர்த்து போகணும். சாந்தம்னா தீமை செய்யக்கூடாது. நீங்க நல்லவங்க நினைக்கிறீங்க, இவங்க பாவி நினைக்கிறீங்க, நீங்க அவங்களை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணணுமா வேண்டாமா? அது அவங்கதான் ஆவிக்குரியவங்க. பாருங்க, நாம நல்லவங்களா ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம், இன்னொருத்தர பாவின்னு நினைக்கிறோம். அவங்கள நாம அற்பமா யோசிக்காம, ஒரு ஊழியக்காரங்களுக்கு குணாதிசயத்தை பாருங்க, சமாதானம் பண்றவங்களுக்கு இருக்கிற குணநலங்களை பாருங்க. அவங்கள நீங்க இது எல்லாத்தையும் தாங்கி தீமை செய்யாம அவங்களை அப்படியே நீங்க சீர்பொருந்த பண்ணணும். அப்ப எத்தனை உங்களுக்கு தாக்கம் இருக்கும், எத்தனை சோதனை இருக்கு. நீ என்ன யோக்கியனாம்பாங்க, நீ இதை செய்யலாம்பாங்க, கடந்த காலத்துல அதை செய்யலாம்பாங்க, என்னத்தையா சொல்லி மாத்திட்டே இருப்பாங்க. ஆனா நம்முடைய வேலை என்னன்னா, அவங்களை திருப்புறதுக்காகவே நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும், தாங்கிட்டு இருக்கணும். நீயும் சோதிக்கப்படாதபடி. ஏன் நாம எப்படி சோதிக்கப்படுவோம்? நம்மள அவங்க இதெல்லாம் சொல்லி காட்டும் போது, நீ என்ன யோக்கியமா, முன்னாடி ஒண்ணு இப்படி இல்லையா? பாருங்க, நம்ம கடந்த காலத்துல மாறி வந்துட்டோம். ஆனா அவங்க சொல்லுவாங்க, முன்னாடி நீ இப்படி இல்லையா, நம்மளை கோவப்படுத்துவாங்க. அப்ப நமக்கு என்ன வரும்? ஒரு சோதனை. நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இப்படியே ஒருவர் பாரத்தை 5ஆம் வசனம் படி, 2ஆம் வசனம் படிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. நீங்க சுமக்கணும். அவங்க ஏசுகிற பாருங்க. ஏன் சில மக்கள் சிலர் நாடி போறாங்க? இவங்களால இவங்க ஆதாயப்படுத்த முடியும், அவங்க சொல்ற பேச்சுக்கெல்லாம் அவங்க தாங்கிக்குவாங்க. திட்டினாலும் தாங்கிக்கிடுவாங்க, பேசினாலும் தாங்கிக்கிடுவாங்க. அவங்க நோக்கம் ஒரே நோக்கம், அவங்கள ஆதாயப்படுத்தணும், அவங்கள சீர்படுத்தணும், அவங்கள நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். இதே நோக்கத்தை வச்சுக்கிட்டு அவங்களோட கெஞ்சி கேட்டு எப்படியாவது ஆதாயப்படுத்துவாங்க. அவங்க தான் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப சத்திய வேதம் அக்கிரமத்தினின்று அநேகரை நாம திருப்பணும். இப்ப லோத்து என்ன செய்யார் பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8. நீங்க தினந்தோறும் வாதிக்கணும், அவங்களுக்காக அழணும், அவங்களுக்காக செபிக்கணும், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கணும், அவங்களுக்காக நீங்க போதிக்கணும். அதான் நீங்க சமாதானம் பண்ற வேலை செய்றீங்க. 2 பேதுரு 2:7-8. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியையை கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. பாவமான காரியங்களை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்துல நம்ம வாதிக்கப்படணும். ஐயோ, இவங்க இவ்வளவு பெரிய தவறு செய்றாங்களே, தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் பேசுகிறதே, இவங்க இதை குறித்து இப்படி இருக்காங்களே
அதை குறித்து ஒண்ணு கருத்துடையவங்களா இல்லாமலும், அதை குறித்து பரிதபிக்காமலும், அதை குறித்து துக்கப்படாமலும் இருக்காங்களே சொல்லி நாம வாதிக்கணும் இருதயத்துல. அப்ப அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு ஒரு வார்த்தை இருக்கு. வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரமக்கிரியை கண்டு தன்னுடைய நீதியுள்ள இருதயத்துல வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை ரட்சித்தாரா, ரட்சிக்கலையா? ரட்சித்தார். ஒரு ஒரு சமாதானம் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஊழியம் செய்யக்கூடியவங்களுக்கு, தேவனுடைய சுபாவத்துல வளர்றவங்களுக்கு இந்த குணம் இருக்கும். அதை குறித்து பாவத்தோடு எப்பவுமே ஒத்து போக மாட்டாங்க. என்னைக்கு பிரமாணத்தை அறிஞ்சுக்கிட்டாங்களோ, இது பாவம்னு கண்டுபிடிச்சாங்களோ, அதுக்காக அவங்க வாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லேவியராகமும் 10ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை நம்ம ஏற்படுத்தணும். லேவியராகமும் 10ஆம் அதிகாரம் 10-11. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். பரிசுத்தம் எது, பரிசுத்தம் இல்லாதது எது, தீட்டு எது, தீட்டு இல்லாதது எதுன்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சுன்னா அவன் தான் தகுதியான மனுஷனா தேவன் பார்க்கிறார். வித்தியாசத்தை ஏற்படுத்தணும். அது அசுத்தம் அப்படின்னு தெரியும் போது அங்கிருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துக்கு நீங்க உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 22:26. அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க பாருங்க. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தமுள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். கொஞ்சம் கவனமா கவனிங்க. இந்த ஆசாரியர்கள் என்ன செஞ்சிருக்கணும் கேட்டீங்கன்னா, தேவனை கனப்படுத்தி இருக்கணும், வேதத்திற்கு நியாயமா நடந்திருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, என்ன அநியாயம் செஞ்சாங்க? பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். பாருங்க, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல எங்க ஒரு பீடம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் மற்றும் பரிசுத்த ஸ்தலம் 3 ஸ்தலமாக பிரிக்கப்பட்டிருக்கும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய பந்தியினுடைய பொருட்கள், தரையினுடைய பொருட்கள், மேஜையினுடைய பொருட்கள், அங்க இருக்கிற பொருட்கள்லாம் பரிசுத்தமானது. ஆசாரிய தவிர யார் தொட்டாலும் செத்துருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் குறித்து குலைச்சலாக்கியிருக்காங்க. என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பிக்கணும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவள் நடுவில் நான் கனயீனம் பண்ணப்படுகிறேன். தேவன் எவ்வளவு வருத்தமா இருக்காரு. அப்போ ஒரு ஆசாரியர்களா இருக்கிற நாமோ இன்றைக்கு இது மாதிரி எது பரிசுத்தம், எது தீட்டு, எது தீட்டு இல்ல, எது சரி, எது தவறு என்று கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? இல்ல எல்லாம் ஒண்ணுதான் நம்ம நினைக்கணுமா? அப்படி இருக்கிற மக்கள் ஊழியம் எப்படி பண்ணுவாங்க? கர்த்தர் எப்படி ஊழியம் தருவாரு? தரவே மாட்டார். பாருங்க, தேவன் ஒரு ஊழியத்தை கொடுக்கிறோம்னா தம்முடைய மக்களை எதிர்பார்க்கிறாரு. இவங்களாம் எல்லாத்துக்கும் ஒரு சார்பா இருக்காங்களா? இது அசுத்தம், இது பரிசுத்தம், இது சரி, இது சரியில்லை, இது நீதி, நீதி இல்ல, இது சரியானது, சட்டம், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா? இல்ல ஏனாதான் செய்யறாங்களா பாக்குறாரு. பார்த்தாதான் கொடுப்பாரு. இந்த ஆசாரியர்கள் செய்யல. பாருங்க, எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படிலாம் பிரிச்செடுத்தா தேவன் உங்களை எப்படி பாராட்டாரு பாருங்க. எரேமியா 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் சொல்றதை நீங்க கவனிக்கிறீங்களா? நீ தீர்ப்பான, அதாவது தீமையான காரியத்திலிருந்து வெளியேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தீன்னா, நம்முடைய ஆத்துமாக்கெல்லாம் வெளியேறப்பட்டது, அதெல்லாம் பிரித்தெடுத்தீங்கன்னா என் வாய் போல இருப்பாய் தேவனே சொல்ற. அப்ப தேவனுடைய வாய் போல இருப்பாங்கிற சாதாரண காரியமாங்க. இப்ப தேவன் எப்படி விரும்புறாரோ அதே போல நம்ம என்ன செய்யணும்? அதே போல மக்களை நம்ம மாத்துறதுக்கு பிரயாசப்படணும். உலகத்தோட ஒத்துப்போக கூடாது, அக்கிரமமான காரியங்களை ஒத்துப்போக கூடாது, துன்மார்க்க காரியத்தோட ஒத்துப்போக கூடாது. இது உங்களுக்கு சிரமம் தான்.
ஆனாலும் உங்களை பாதிப்படைய செய்யும், உங்க குடும்பத்தினுடைய வீண் சமானத்தை கெடுக்கும். ஆனாலும் தேவனுக்காக நம்ம இப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் அவங்களை பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்தால் என் வாய் போல இருப்ப என்றார். அப்ப இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சிந்தனை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். சத்திய வேதம் அவன் வாயில இருக்கணும். மல்கியா 2:7 ஆசானுடைய உதடுல என்ன இருக்கணும்? சத்திய வேதம் இருக்கணும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்போ பாருங்க, செய்தியாளன், சேனைகளுடைய கர்த்தருடைய செய்தியாளன் எப்படி இருக்கணும்? உலகத்தோட ஒத்து போய் உலகத்தினுடைய அசுத்தங்களோட பரிசுத்தம் இல்லாதோட கலந்து அவன் இப்படி வேலை செஞ்சான்னா அவங்க எப்படி ஊழியம் செய்வதற்கு தகுதியா இருப்பாங்க? அப்ப சத்திய வேதம் அவன் வாயில் காணப்படணும். இதற்கான ஒரு வசன பகுதியை சொல்றேன். 1 பேதுரு 4:11. 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். சரி, அப்படியானால் இன்றைக்கு சத்திய வேதம் ஆசாரியனுடைய உதடுல காணப்படணும், வாயில காணப்படணும்னா இன்னைக்கு நமக்கு என்ன செய்யணும்? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்கணும். ஒருவன் உதவி செய்தால் தேவன் எனக்கு என்ன தந்தல் பலன் செஞ்சிருக்காரோ அதுபடி செய்யணும். எல்லாவற்றிலையும் நான் யாரை மகிமைப்படுத்தணுங்க? என்னையவா தேவனையா? எல்லாவற்றிலையும் நான் என்னை மகிமைப்படுத்தணுமா தேவனை மகிமைப்படுத்தணுமா? அங்க ஒரு வார்த்தைகளை தேவன் நான் உங்களுக்கு ஒரு பொருளுக்கு வாங்கி கொடுக்குறேன், நீங்க யாரை மகிமைப்படுத்துவீங்க? என்னையவா தேவனையா? சொல்லுங்க. என்னை மகிமைப்படுத்தும் வாய்ப்பு இருக்குல்ல? இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லி தரணும்? நான் இல்ல, அது தேவன் செய்த நன்மை அப்படி சொல்லி தரணும். பாருங்க, பேதுருடைய காலில் விழுந்தாங்க. பேதுரு என்ன சொன்னாரு? இல்ல, நான் இல்ல, தேவன் தான் உங்களை சொன்னார். பேதுரு சோமாக்குனாரு சப்பானிய. என்ன சொன்னாங்க? எங்களை நோக்கி பார்க்கறதுனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னாங்க. சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி மனிதனை மகிமைப்படுத்தும் வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்ப நம்ம இந்த உதவிகளை நம்ம யாரை மகிமைப்படுத்தி செய்யணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படி செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. எப்போதுமே ஒரு மனிதன் தன்னை புகழும்படி விரும்பவே கூடாது. நான் இல்ல, அது தேவன். அது என்னுடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை. நீங்க விசுவாசத்துக்காக தேவன் உங்களுக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லி கொடுக்கணும். ஆமாமா, நான் தான், எனக்கு மகிமைப்படுத்துங்க, கணத்தை கொடுங்கன்னு எடுத்துக்கிட்டா தேவன் பாக்குறாரு, ஒரு நாள் அடிச்சு போடுவார். அப்ப நம்ம சத்திய வேதம் என் வாயில இருந்தா தேவன் மகிமைப்படும்படி நம்ம வேலை செய்யணும். எனக்கு தேவன் என்ன பலம் கொடுக்கிறாரோ அதன்படிதான் நாம செய்யணும். 1 கொரிந்தியர் 2:1-5. 1 கொரிந்தியர் 2:1-5. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. அவர் நீங்க பாக்குறீங்களா? அவர் அப்போஸ்தலன். அவர் என்ன சொன்னார் பாருங்க, நான் உங்களிடத்துல வந்தபோது தேவனுடைய சாட்சியை சிறந்த வசனிப்போடு சொல்லல, ஞானத்தோடும் செய்யல. சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று பாடுகள் உள்ள இயேசுவை அறிவித்தார் என்று வேறொன்றை உங்களுக்கு நான் சொல்லல என்ற இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். அல்லாமலும் நான் பலவீனமா இருந்தேன், பயமாவும் இருந்தேன், நடுக்கமாவும் இருந்தேன். ஆனா உங்களுடைய விசுவாசம் எங்க இருக்க கூடாதுங்க? மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கும்படி என்னுடைய பிரசங்கமும் என்னுடைய பேச்சும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமா இல்லாம ஆவியினாலும் பலத்தினாலும் நான் கொடுத்தேன். எப்போதுமே ஒரு ஊழியம் செய்யற நாமும் எனக்கு மகிமையோ எனக்கு புகழ்ச்சியோ என்னுடைய சொந்த கருத்துக்களையோ என்னுடைய வார்த்தைகளையோ நான் பேசக்கூடாது. நம்ம இன்னைக்கு 3 கருத்துக்களை பார்த்தோம். தேவனுடைய ஜனங்களோட துன்பப்படணும், தீங்கு அனுபவிக்கிறவனை தெரிந்து கொள்ளணும், அநேகர் அக்கிரமத்திலிருந்து திருப்பணும், சத்திய வேதம் அவன் வாயில இருக்கணும். ஊழியக்காரனுக்குரிய ஒரு சுபாவத்துல ஒரு 4 சுபாவங்களை பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் ஜீவனோடும் நானும் நீங்களும் இருந்தால்
அடுத்த நாள்ல சத்தியத்தை வாங்கணும், விற்க கூடாது. அப்படின்னா என்ன? படிச்சு முடிச்சிருங்க, நம்ம அடுத்த வாரம் அந்த விவரிப்பை கொடுப்போம். சத்தியத்தை விற்கிறதுனா எப்படி விற்கிறது? நீதிமொழிகள் 23:23. ஒரு ஊழியக்காரனுக்குரிய குணாதிசயம் சத்தியத்தை வாங்கணுமே தவிர விற்க கூடாது. எப்படி விற்கிறது? சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமானால் சத்தியத்தை எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது, என்ன சுபாவத்துல இருந்தா சத்தியத்தை வாங்க முடியும், என்ன சுபாவத்துல இருந்தா சத்தியத்தை விற்க முடியும், தேடி யாரெல்லாம் ஒரு 4-5 வசனம் கண்டுபிடிச்சு வர முடியுமா கொண்டு வாங்க. நீங்க என்னதான் யோசிக்கிறீங்கன்னா நான் பாக்குறேன். முடியுமா? உங்களால முடியுமா? சத்தியத்தை எப்படி வாங்க முடியும்? வாங்குறதுனா எப்படி கிடைக்கும்? விற்கிறதுனா எப்படி விற்கிறது? சத்தியத்தை எப்படி விற்க முடியும்? விற்க முடியுமா? நல்லா விற்க முடியுமே, வித்துற முடியும். பாருங்க. அப்படியானா வாங்குறதுனா எப்படி? இந்த காரியத்தை நம்ம அடுத்த வாட்டி பார்ப்போம். ஊழியக்காரனா, ஒரு ஊழியம் செய்ய தகுதியானவன் இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது. சத்தியத்தை வாங்கணும், விற்க கூடாது. எத்தனை தகுதிகள் இருக்கு நீங்க பார்க்க போறீங்க. படிப்படியா சொல்லிட்டு பார்க்க போறீங்க. பாருங்க, அவ்வளவு தகுதி இருந்தா ஒரு ஊழியக்காரனுக்கு அவ்வளவு தகுதி இருக்கணும். ஒரு ஊழியம் பண்ணணும்னா அவங்க சாதாரணமா கர்த்தர் ஊழிய தந்துவா நினைக்க கூடாது. எல்லாத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார், இவன் அதுக்கு தகுதியா இருக்கானா அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம அநேகர் பாவத்திலும் திருப்புறதுக்கான வேலை செய்யணும், சமாதானம் பண்ணணும், ஒப்புரவாகணும். எந்த ஆத்துமா பாவியா இருந்தாலும் தவறா இருந்தாலும் அவங்களை அற்பமா எண்ணக்கூடாதுங்க. நம்ம அவங்கள எப்படியாவது ஒப்புரவாகணும். கூடுமான வரைக்கும் நம்ம மறிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். முடியும் அப்படி நம்பிக்கையோட போயிட்டே இருக்கணும் தொடர்ந்து. இவங்க எல்லாம் முடியாது, நம்ம வேணாம், விடவே கூடாது. முடியும், தேவன் மாத்தணும். அவங்க ஒத்துழைப்பு தந்தாங்கன்னா முடியும். அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முடியுமான செய்யணும். நீங்க சோதிக்கப்படாத எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நம்ம உங்களை சோதிக்க வச்சிட்டாங்கன்னா கஷ்டம். அதனால நம்ம எந்த ஒரு ஆத்மாவையும் பாவத்திலும் திருப்புவதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. தகுதி அம்சங்களை நம்ம தொடர்ந்து வளர்த்துக்குவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் ஒரு ஊழியம் செய்வதற்கான தகுதி அம்சங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவே, அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பக்கூடிய காரியங்களை குறித்து பார்த்தோம். சத்திய வேதம் அவன் வாயில் இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்களோடு துன்பப்படுவதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிதாவே, எங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும். நன்மை செய்து பாடுபட வேண்டும், தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்ற காரியங்களை பார்த்தோம். பிதாவே, எங்கள் மனுஷனிடத்திலிருந்து மகிமையை தேடுவோமானால் நன்மை செய்வதை நிறுத்தி விடுவோம். ஆகவே மனிதன் நன்றி கட்டவனாய் இருப்பான். ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பணியில் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள நாங்கள் கிறிஸ்துவுடைய அடிச்சுவடை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அன்பும் இரக்கமும் தயவும் நீர் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து உம்முடைய வல்லமை எங்களுக்கு இருப்பதாக. நீர் எங்களை பாராட்டுகிற எல்லா தயவுகளுக்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஒப்புரவாக்குதலின் வேலைகளை செய்ய உதவி செய்யட்டும். லோத்துவை போல வாதிக்கப்பட உதவி செய்யும். ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பாவத்திலும் திருப்புவதற்காக சாந்தமுள்ள ஆவி எங்களுக்கு தாரும். தீமை செய்யாமல் இருக்க உதவி செய்யும். அவர்களுக்கு மேல் பொறாமையா இல்லாமலும் அவர்கள் அற்பமா எண்ணாமலும் அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி திரளான பாவங்களை மூடுவதற்காக திருப்புவதற்கான வேலைகளை செய்யவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய தயவை எந்த விதமான சுபாவத்தில் இருக்கிற மக்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறீர். அவனுடைய ஊழியத்திலே நிலைப்படுத்துகிறீர். உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு தருகிறீர். அப்படிப்பட்ட சுபாவங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும். இரக்கமாயிரும். நீ தயவை தந்து உங்களுடைய வார்த்தையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கூடி வந்த பிள்ளைகள் சத்தியத்தை கேட்க ஆசையை அவள் இருந்ததுக்காக நன்றி. அவளை பலப்படுத்தி காத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.